என் பிள்ளையே, இந்த இரவு உன் மனம் கனமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்த நீ இன்று ஏன் இத்தனை வலிகளை அனுபவிக்கிறாய் என்று எண்ணி அழுகிறாய். உன் நல்ல மனதை பயன்படுத்திக் கொண்டவர்கள் இருந்தார்கள். உன் அன்பை பலவீனமாக நினைத்தவர்கள் இருந்தார்கள். உன் அமைதியை தோல்வி என்று நினைத்தவர்கள் கூட இருந்தார்கள். ஆனால் நீ மறந்த ஒன்றை நான் மறக்கவில்லை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் எதுவும் காரணமின்றி நடப்பதில்லை. ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கண்ணீருக்கும் கூட ஒரு கணக்கு இருக்கிறது. அதற்கு பெயர் கர்மம். வினை விதைத்தவன் ஒரு நாள் அவன் விதைத்ததைத் தான் அறுப்பான். இன்று உன்னை காயப்படுத்தியவன் நாளை அதே வலியை உணர்வான். இன்று உன்னை உதாசீனம் செய்தவன் நாளை உன் அருமையை தேடி அலைவான். ஏனெனில் காலம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. நீ அழுத அந்த இரவுகளை நான் பார்த்தேன். யாருக்கும் தெரியாமல் உடைந்து போன உன் மனதை நான் உணர்ந்தேன். நீ அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் நடந்த போராட்டம் எனக்கு தெரியும். என் பிள்ளையே, நீ தோற்கவில்லை. நீ சோதிக்கப்படுகிறாய். தீயில் எரிந்தால்தான் தங்கம் பிரகாசிக்கும். அதேபோல் வலிகளை கடந்து வந்தால்தான் மனிதன் வலிமையானவன் ஆகிறான். நீ இழந்தவர்கள் பற்றி கவலைப்படாதே. உன்னை விட்டு சென்றவர்கள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. சிலரை நான் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றியது நீ விழாமல் இருக்கத்தான். நீ நம்பியவர்கள் ஏமாற்றியிருக்கலாம். நீ நேசித்தவர்கள் விலகியிருக்கலாம். ஆனால் நினைவில் கொள், நான் விலகவில்லை. உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் விழுகிறது. உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதில் விழுகிறது. சில நேரம் நான் அமைதியாக இருப்பேன். அது நான் உன்னை கைவிட்டதற்காக அல்ல. உனக்கான பெரிய மாற்றத்தை தயார் செய்வதற்காக. இன்று உன்னை கீழே தள்ள நினைத்தவர்கள் நாளை நீ உயர்ந்து நிற்பதை பார்த்து அமைதியாகி போவார்கள். ஏனெனில் உன் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ இழந்த அமைதி திரும்ப வரும். நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் பிறக்கும். நீ எதிர்பார்க்காத கதவுகள் திறக்கும். ஆனால் அதற்கு முன் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள் என் பிள்ளையே. பகை வைத்து கொண்டு வாழாதே. உன்னை காயப்படுத்தியவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். கர்மத்தின் நீதிமன்றத்தில் யாராலும் தப்பிக்க முடியாது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீ உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள். உன் வழியில் நடந்து செல். உன்னை நம்பு. என்னை நம்பு. இருள் எவ்வளவு நீண்டாலும் விடியல் வந்து தான் தீரும். உன் வாழ்க்கையிலும் அந்த விடியல் வரப்போகிறது. இந்த செய்தி உன்னை தேடி வந்தது சாதாரணம் அல்ல. நீ உடைந்து போகக் கூடாது என்பதற்காகத்தான். என் பிள்ளையே, இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. நான் உன் அருகில் இருக்கிறேன்.